திரு ராஜன் செல்லப்பா இணைப்புல இருக்கீங்க. திரு பன்னீர்செல்வம் வெளிப்படையான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். தான் நிர்பந்திக்கப்பட்டுதான் ராஜினாமா செய்திருக்கிறேன் என்கிற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆசியோடு சின்னமர்கள் கழக பொதுச்செயலில் சிறப்பாக இயக்கம் கட்டி காக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக அவர்களை காப்பாற்ற நினைக்கிறாரா, களங்கப்படுத்த நினைக்கிறாரா என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே அண்ணா திமுக ஆட்சி 100 ஆண்டுக்கு மேலாக இருக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அண்ணா திமுகவை கட்டி காக்கிற வளர்ச்சியிலே பொதுக்குழு உறுப்பினர் அத்தனை பேரும், சட்டமன்ற உறுப்பினர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை கழக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சராக பதவி நீக்கப்பட்டு என்று சொல்லுகிற அவர் இன்றைக்கு கட்சியை காப்பாற்றுவ முயற்சியிலே ஈடுபடாமல் முழுக்க குற்றச்சாட்டுகளை மட்டுமே கூறியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நேரத்தில் உரிய வகையிலே தலைவர்கள் பதில் சொல்வார்கள். இல்ல, அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். நான் என்னுடைய அமைச்சரவை சகாக்களே இப்படி வேறு ஒருவரை முதல்வராக நியமிக்க வேண்டும் என்று சொல்றதுங்கிறது தனக்கான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியதுங்கிறாரு. கட்சி கட்டுப்பாட்டை குலைப்பதாக இருக்கிறது. ஒருவேளை ஆளுநர் உங்களுடைய ஒரு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டா நான் என்ன செய்வது என்கிற கருத்தை நான் முன்வைத்தேன். ஆனால் அதிமுகவிலிருந்து எனக்கு சமாதானம் செய்யப்பட்டது. திரு உதயகுமாரை நாங்கள் பேச வேண்டாம் என்று சொல்கிறோம். ஆனா தொடர்ந்து பேசினாங்க. இல்ல, அந்த அமைச்சர் கண்டித்திருக்கிறாங்க. அதுக்கு மேல அவர் பேசல. அவங்க மாண்புமிகு அமைச்சர் கண்டித்த திரு செல்லூர் ராஜு அவர் மதுரைக்கு போய் பேசினார் அப்படிங்கிறார். அவரு என்னிடம் இனிமேல் அவர் பேச மாட்டார், ஆர்பி உதயகுமாரை கண்டித்திருக்கிறார்கள் என்று சொன்ன செல்லூர் ராஜுவே இதை கருத்தை முன்வைக்கிறார், துணை சபாநாயகர் முன்வைக்கிறார், திரு செங்கோட்டையன் முன்வைக்கிறார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். தங்களுடைய எண்ணங்களை மனதில் இருக்கிற எண்ணங்களை சொல்லி இருக்கிறார்கள். அது குற்றமாக இருந்தாலும் அவர் பொதுச் செயலாளர் சொன்னா அதுக்கு உரிய கண்டனத்தை பெற்றிருக்கலாம். அந்த வகையில் அது மட்டுமே காரணமாக நாங்கள் கருதவில்லை. அரசியல் நாகரிகம் என்ற பெயரில், நட்பு என்ற பெயரில் யாருக்கோ அடிமையாக இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இல்ல, இவ்வளவு நாட்களாக விசுவாசமான தொண்டர் திரு ராஜன் செல்லப்பா என்னுடைய கேள்வி எடுத்துக்கோங்க. திரு விசுவாசமான தொண்டராக இருந்தார் உங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா. ஞாயிறு அன்று படித்த அந்த அறிக்கையிலே கூட அவர் ஒரு விசுவாசமான ஒரு மனிதராக இருந்தார் என்பதை என்டாஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. திடீர்னு எப்படி இன்னொருத்தருக்கு அடிமையானார்? அதிலேயே அவர் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நான் மனதார முன்மொழிந்து பேசியிருக்கிறார். அன்றைக்கே அவர் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம். அப்பதான் நிர்பந்திக்கப்பட்டேங்கிறாரு. 2.5 மணி நேரம் நான் வாதம் செய்தேன், விவாதம் செய்தேன், ஆனால் நான் நிர்பந்திக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். கட்சியை நடத்த முடியும். அந்த நிர்பந்திக்கப்படுகிறார் என்று சொன்னால், ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார் என்று சொன்னால் சாதாரண குடிமக்களை அவர் எப்படி முதலமைச்சராக காப்பாற்ற முடியும்? ஆகவே அந்த பொறுப்புக்கு அவர் நிச்சயமாக கட்சியினுடைய கட்டுப்பாடு போயிடக்கூடாது, கட்சியுடைய களங்கம் ஏற்பட்டுறக்கூடாது. ஜெயலலிதா அவர்கள் விரும்பிய அந்த கட்சி கட்டுப்பாட்டோடு கட்சியினுடைய எதிர்காலம் கருதிதான் நான் இந்த எல்லா அவமானங்களையும் எதிர்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மட்டும் ஏன் அதை கொண்டு வந்தார்? இன்றைக்கு ஏன் திடீரென்று முதலமைச்சர் ராஜினாமா செய்த பிறகு கடந்த 2 நாளில் மட்டும் எப்படி அவருக்கு ஞானம் வந்தது என்பதை எங்களால் அறிய முடியவில்லை. இல்ல, அவர் சொல்றது என்னன்னா, நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று இல்லை. அதிமுக இருக்கிற மக்கள் ஏற்கக்கூடிய, கட்சியினர் ஏற்கக்கூடிய யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யாருக்காக இருந்தாலும் அவங்க வரட்டும்ன்றார் அவரு. இது ஒரு ஏமாற்று வித்தையை தவிர நிச்சயமாக யாராக இருந்தாலும் இது அவர் சொல்றது நான் இல்ல மத்தால் இல்லைன்னா இன்னைக்கு அந்த முதலமைச்சர் இல்லைன்னு சொன்ன உடனே இத்தனை கருத்துக்களை அவர் சொல்றாரே தவிர இதுவரைக்கும் எந்த கருத்தையாவது அவர் வெளிப்படுத்தியதாக கட்சிக்குள்ள இருக்கிற ஜனநாயக அடிப்படையில் இருக்க கட்சியில இது வரைக்கும் வரலாற்றில் இல்லை. ஆனா இவருக்கு அந்த பதவி கிடைக்கும் போது சாதாரண தொண்டர் அவரே குறிப்பிட்டிருக்கிற சாதாரண தொண்டராக எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அந்த வாய்ப்பை இந்த இயக்கத்திற்காக என்ன காலம் கருதியும் அவர் பொறுத்து இந்த இயக்கத்தை கட்டி காக்கிற வழியை மேற்கொண்டிருக்க வேண்டுமே தவிர குறையை செல்வது என்பது நியாயமாகாது, அது நேர்மையாகாது. இது ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒருவருக்காக அடிமைப்பட்டு இந்த இயக்கத்தை பால்படுத்துவதற்காக முடிவெடுத்திருப்பதாகத்தான் அதிமுக 1.5 கோடி தொண்டர்களும் கருதுகிறோமே தவிர அவர் வெள்ளிடையும் வழியாக உண்மையானவராக சொல்வதாக நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதிமுகவின் அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, 1.5 கோடி தொண்டர்களும் சரி, இந்த கட்சியை தொண்டர்களை பத்தி தான் அவர் கேள்வி எழுப்புறாரு. சட்டமன்ற உறுப்பினர்களோ தலைவர்களோ ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். மக்கள் அல்லது கட்சியினுடைய தொண்டர்கள் விருப்பம் அறிந்து செயல்படணும்ன்றாரு. அந்த விருப்பம் அதுவாக இல்லங்கிற கருத்தை தான் அவர் பதிவு பண்றாரு. சின்னம்மா அவர்கள் மட்டுமே இந்த இயக்கத்தை கட்டி காக்க முடியும், மக்களை ஈர்க்க முடியும். இவர் இத்தனை நாட்களாக இருந்தார் முதலமைச்சராக, மக்களை ஈர்க்கிற சக்தி அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது.
மக்களை ஈர்க்கவே முடியாது. சாதாரணமாக எளிமை என்ற நீங்க மக்களோட இருக்கீங்க, நான் நம்புறேன். இப்ப தொடர்ந்து மக்கள் மத்தியில இருக்கிற சூழல்களும் புரியும். அவர் சொல்றாரு, நான் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தேன், என்னுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பது என்பது சிலருக்கு எரிச்சலை ஊட்டியது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். இல்ல, சிறப்பாக செயல்படும் என்பது தலைமைக்கு அறிவுறுத்திய பிறகு தலைமை தகவலை தெரிவித்து செய்ய வேண்டும். அவர் டெல்லியில போய் தொடர்பு கொள்வது சிறப்பான அறிவுரையா? டெல்லியிலே மறைமுகமான தொடர்பை வைத்துக் கொண்டிருப்பது என்பதை நாடுபுற உணர்ந்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அற்புதமான திட்டம்.